விழா கொண்டாடும் இசைஞானி இளையராஜாவுக்கு முதலமைச்சர் மு க ஸ்டாலின் தலைமையில் மாபெரும் பாராட்டு விழா நடைபெற்றது. சென்னை நேரு உள்விளையாட்டு அரங்கில் நடைபெற்ற நிகழ்ச்சியில் ரஜினிகாந்த், நடிகரும் எம்பியுமான கமல்ஹாசன் ஆகியோர் பங்கேற்றனர். இதில் இசையமைக்கப்பட்ட இளையராஜாவின் ஆல் டைம் ஃபேவரட் பாடல்களை அனைவரும் கேட்டு ரசித்தனர். இளையராஜாவுக்கு பாரத ரத்னா விருது வழங்க வேண்டும் என மத்திய அரசுக்கு முதலமைச்சர் மு க ஸ்டாலின் வேண்டுகோள் விடுத்துள்ளார். இளையராஜாவுக்கான பாராட்டு விழாவில் பேசிய அவர், இசைக்கலைஞர்களை ஊக்குவிக்கும் வகையில் இனி ஆண்டுதோறும் தமிழ்நாடு அரசு சார்பில் இளையராஜா பெயரில் விருது வழங்கப்படும் என அறிவித்தார். சிம்பொனி சிகரம் தொட்ட தமிழர் இளையராஜா மட்டுமல்ல, இணையற்ற ராஜா என முதலமைச்சர் மு க ஸ்டாலின் புகழாரம் சூட்டினார். இளையராஜா மட்டும் இசையமைத்திருந்தால் திருக்குறளும் அகநானூறும் புறநானூறும் எல்லாருக்கும் மனப்பாடமாகியிருக்கும் என்றவர் சங்க இலக்கியங்களுக்கு இசையமைத்து ஆல்பங்களை வெளியிட வேண்டும் என இளையராஜாவுக்கு கோரிக்கை விடுத்தார். இசைக்கலைஞர்களை ஊக்குவிக்கும் வகையில் தமது பெயரில் விருது அறிவித்த முதலமைச்சருக்கு இசைஞானி இளையராஜா நன்றி தெரிவித்துக் கொண்டார். இசை உலக வரலாற்றிலேயே இசையமைப்பாளருக்கு பாராட்டு விழா நடத்தியது தமிழ்நாடு அரசுதான் என நிகழ்ச்சி பொங்க பேசியவர், முன்னாள் முதல்வர் கலைஞர் தம் மீது வைத்திருந்த அதே அன்பை அவரின் மகன் ஸ்டாலினும் வைத்திருப்பதாக இளையராஜா கூறினார். முதலில் தாம் நன்றி சொல்ல வேண்டியது தமது பிள்ளைகளுக்குத்தான் என்று இளையராஜா உருக்கமாக பேசினார். தம்முடைய பிள்ளைகளுடன் செலவிட வேண்டிய நேரத்தை தான் இசைக்காக செலவிட்டதாக கூறியவர், முதலமைச்சர் மு க ஸ்டாலின் தன் மீது காட்டி வரும் அன்பும் மரியாதையையும் தன்னால் நம்ப முடியாத அளவுக்கு உள்ளதாக நிகழ்ச்சி பொங்க கூறினார். இசையமைப்பாளர் என்பதை தாண்டி இளையராஜா ஒரு இசை மருத்துவர் என துணை முதலமைச்சர் உதயநிதி ஸ்டாலின் வியந்து பாராட்டினார். இசைஞானிக்கான பாராட்டு விழாவில் வரவேற்புரை ஆற்றிய அவர், தமிழ்நாட்டின் அடையாளம் இசைஞானியும் அவரது பாடல்களும் என்று கூறினார். அவரது பாடல் இல்லாமல் இளமையின் துள்ளல், காதல் இல்லை என்று உதயநிதி ஸ்டாலின் தெரிவித்தார். தாம் கண்ணால் பார்த்த அதிசய மனிதன் இளையராஜா என நடிகர் ரஜினிகாந்த் தெரிவித்தார். தமிழர்களின் நாடி நரம்பு ரத்தம் உயிரில் ஊறி போனது அவரின் இசை என்றவர், எவ்வளவு இழப்புகள் வந்தாலும் இளையராஜாவிடம் சலனம் இல்லை என்று கூறினார். பாடகர் எஸ்பிபியின் மறைவின் போது இளையராஜா கண் கலங்கியதை பார்த்தபோது அவர்களின் நட்பின் ஆழத்தை அறிந்து கொண்டதாக கூறினார். இசைஞானி இளையராஜா தம் அண்ணன் என நடிகர் கமல்ஹாசன் எம்பி நிகழ்ச்சியுடன் கூறினார். மேடையில் இளையராஜாவுக்காக தாம் கைப்பட எழுதிய பாடலை பாடி பாராட்டு தெரிவித்தவர், முதலமைச்சருக்கு பெயர் வைத்த அதே மாமனிதர்தான் தன் அண்ணன் இளையராஜாவுக்கும் தமக்கும் பட்டம் சூட்டியதாக கலைஞரை நினைவூட்டி பேசினார். ஜானி திரைப்படத்தின் போது இயக்குனர் மகேந்திரன் ரஜினியுடன் சேர்ந்து மது அருந்திய கதையை இளையராஜா சுவாரஸ்யமாக குறிப்பிட்டு பேசினார். அப்போது குறுக்கிட்டு பேசிய நடிகர் ரஜினிகாந்த், அரை பாட்டில் பீரை குடித்துவிட்டு இளையராஜா போட்ட ஆட்டம் இருக்கிறதே என கிண்டலடித்து பேசியது விழாவில் கலகலப்பை ஏற்படுத்தியது. பாராட்டு விழாவின் நிறைவில் ஏற்புரை ஆற்றிய இளையராஜா ரசிகர்களின் வேண்டுகோளுக்கிணங்க ஜனனி ஜனனி பாடலை பாடி நன்றி தெரிவித்தார். அப்பாடலின் பல்லவியை கேட்டு அரங்கில் இருந்த தலைவர்கள், நடிகர்கள் மற்றும் ரசிகர்கள் மெய்மறந்து ரசித்தனர். முதல்வரின் பாராட்டு மழையில் நனைந்த அவர், தான் எப்படி நன்றி சொல்வது என்றே தெரியவில்லை என கூறி சிறிது நேரம் மெய்மறந்து நின்றார். சென்னையில் இசைஞானி இளையராஜாவுக்கு நடந்த பாராட்டு விழாவில் லண்டனில் அவர் சிம்பொனி இசையமைத்த குழுவினரின் இசை நிகழ்ச்சியும் மற்றும் அவரது இசையில் உருவான திரை இசை பாடல்களின் இன்னிசை கச்சேரியும் நடைபெற்றது. முதலமைச்சரின் விருப்ப பட்டியலில் இடம் பிடித்த பாடல்கள் கச்சேரியில் பாடப்பட்டது குறிப்பிடத்தக்கது. 2026 அதிமுக ஆட்சி அமைந்தவுடன் அத்திக்கடவு அவிநாசி திட்டம் முழுமையாக செயல்படுத்தப்படும் என அக்கட்சியின் பொதுச் செயலாளர் எடப்பாடி பழனிசாமி திட்டவட்டமாக தெரிவித்தார். திருப்பூர் மாவட்டம் அவிநாசியில் பரப்புரை மேற்கொண்ட அவர், தன்னால் அடிக்கல் நாட்டப்பட்ட அத்திக்கடவு அவிநாசி திட்டத்தை திமுக அரசு முழுமையாக செயல்படுத்தவில்லை என குற்றம் சாட்டினார். அரசியலில் புதிய மற்றும் பழைய எதிர்க்கட்சிகளுக்கு முதலமைச்சர் மு க ஸ்டாலின் சவாலாக இருப்பதாக இளையராஜா பாராட்டு விழாவில் நடிகர் ரஜினிகாந்த் பேசியிருப்பது கவனம் ஈர்த்துள்ளது. 2026 தேர்தலில் யார் வந்தாலும் பார்த்துக் கொள்ளலாம் என முதலமைச்சர் புன்னகையுடன் அமர்ந்திருப்பதாக அவர் கூறியுள்ளார்.
பணம் சம்பாதிக்க அரசியலுக்கு வரவில்லை என அரியலூரில் நடைபெற்ற தேர்தல் பிரச்சார கூட்டத்தில் தாவேக தலைவர் விஜய் கூறினார். மக்களின் அன்புக்காக எவ்வளவு பெரிய உயரத்தையும் எவ்வளவு பெரிய வருமானத்தையும் வசதியையும் தூக்கி எறிந்துவிட்டு வரலாம் எனவும் தொண்டர்கள் மத்தியில் விஜய் ஆக்ரோஷமாக பேசினார். மை டியர் அங்கிள் என்று பாசமாக மரியாதையாக சொன்னால் கோபித்துக் கொள்கிறார்கள் என முதலமைச்சர் மு.க. ஸ்டாலின் குறித்து தாவேக தலைவர் விஜய் விமர்சனம் செய்தார். மை டியர் சிஎம் சார் என கூறி ரீல்ஸ் அருந்துவிட்டது என திமுக அரசு நிறைவேற்றாத வாக்குறுதிகளை பட்டியலிட்டு விஜய் தீவிர பிரச்சாரம் மேற்கொண்டார். பெரம்பலூரில் தாவேக தலைவர் விஜய் பிரச்சாரம் திடீரென ரத்து செய்யப்பட்டதால் அவரது வருகைக்காக மதியம் முதல் நள்ளிரவு வரை காத்திருந்த தொண்டர்கள் ஏமாற்றமடைந்தனர். விஜயை பார்க்கவும் அவரது பேச்சை கேட்கவும் நீண்ட நேரமாக காத்திருந்த மக்கள் கையை மட்டுமாவது காண்பித்துவிட்டு சென்றிருக்கலாம் என வருத்தத்துடன் கூறினர். இரவு 1 மணியை கடந்து விட்டதால் மக்களின் நலனை கருத்தில் கொண்டு பெரம்பலூரில் கட்சியின் தலைவர் விஜயின் மக்கள் சந்திப்பு ரத்து செய்யப்பட்டதாக தாவேக அறிவித்திருக்கிறது. விஜயின் வாகனம் 1 மணி நேரத்திற்கு மேல் முன்னோக்கி செல்ல முடியாத சூழ்நிலை ஏற்பட்டதாகவும் பெரம்பலூர் மக்கள் சந்திப்பின் தேதி விரைவில் அறிவிக்கப்படும் எனவும் தாவேக அறிவித்திருக்கிறது. விஜயின் பிரச்சார வாகனத்தை இருசக்கர வாகனங்களிலோ அல்லது வேறு வாகனங்களிலோ பின்தொடரக்கூடாது என்ற கட்டுப்பாட்டை தாவேக தொண்டர்கள் மீறியதால் விஜயின் பிரச்சாரத்தில் சொதப்பல் ஏற்பட்டது. பிரச்சார வாகனத்தின் முன்னும் பின்னும் தொண்டர்களின் வாகனங்கள் அணிவகுத்து சென்றதால் பிரச்சார களத்திற்கு திட்டமிட்ட நேரத்தில் செல்ல விஜய் கடும் சிரமங்களை சந்தித்தார். அரியலூரில் தாவேக தலைவர் விஜயின் தேர்தல் பிரச்சாரத்தின் போது மின்சாரம் துண்டிக்கப்பட்டதாக அக்கட்சியினர் புகார் கூறியுள்ளனர். முன்னதாக இருள் சூழ்ந்த பகுதி வழியாக பயணம் மேற்கொண்ட பிரச்சார வாகனம் அரியலூர் பேருந்து நிலையம் அருகே சென்றடைந்தது. இதனையடுத்து விஜய் பேச ஆரம்பித்த போதிலும் மின் தடை ஏற்பட்டது. திருச்சியில் 2 அமைச்சர்கள் இருந்தும் கூட மக்களின் தேவைகளை நிறைவேற்றவில்லை என விஜய் குற்றம் சாட்டினார். காவிரி நீர் பாயும் பகுதிகளில் கூட குடிநீர் பிரச்சினை நீடிப்பதாக வேதனை தெரிவித்த அவர் மணல் கொள்ளையில் ஈடுபடுவதை தவிர குடிநீர் பிரச்சினையை தீர்க்க திமுக அரசு வழி காணவில்லை என கடுமையாக சாடினார். திமுக குறித்து தாவேக தலைவர் விஜய் கூறிய குற்றச்சாட்டு குறித்த கேள்விக்கு பிரச்சாரத்தை தொலைக்காட்சியில் பார்த்துவிட்டு பதிலளிக்கிறேன் என அமைச்சர் அன்பில் மகேஷ் பொய்யாமொழி கூறினார். கோவையில் செய்தியாளர்களை சந்தித்த அவர் தாவேக பிரச்சார கூட்டத்திற்கு வந்த தம்பிகள் வீட்டில் அரசின் பயனாளிகள் இருப்பார்கள் எனவும் அமைச்சர் கூறினார். தமிழக வெற்றி கழக தலைவர் விஜயின் அரசியலால் திமுகவின் வாக்கு வங்கிக்கு எந்த ஒரு பாதிப்பும் இல்லை என திமுக எம்பி கனிமொழி திட்டவட்டமாக தெரிவித்தார். மதுரை தமுக மைதானத்தில் செய்தியாளர்களுக்கு பேட்டியளித்த அவர் தமிழகத்தில் எம்ஜிஆர் மற்றும் அண்ணா இல்லாமல் யாரும் அரசியல் செய்ய முடியாது என கூறினார். மறைந்த முன்னாள் முதலமைச்சர் எம்ஜிஆரை வைத்து விஜயால் படம் மட்டும்தான் காட்ட முடியும் என அதிமுக முன்னாள் அமைச்சர் செல்லூர் ராஜு விமர்சித்திருக்கிறார். மதுரை விளாங்குடி பகுதியில் செய்தியாளர்களை சந்தித்த அவரிடம் விஜயின் பிரச்சார வாகனத்தில் எம்ஜிஆர் படங்களை பயன்படுத்தியிருப்பது குறித்து கேள்வி எழுப்பியதற்கு இவ்வாறு அவர் பதிலளித்தார். சென்னை மாநகரில் அதிகாலையில் திடீரென கனமழை பெய்தது. தியாகராய நகர், எழும்பூர், புதுப்பேட்டை, அண்ணா சாலை, சிந்தாதிரிப்பேட்டை, நுங்கம்பாக்கம், கோடம்பாக்கம், வடபழனி உள்ளிட்ட இடங்களில் 1 மணி நேரத்துக்கு மேலாக காற்று மற்றும் இடி மின்னலுடன் கனமழை வெளுத்து வாங்கியது. 16ஆம் தேதி தொடங்கி 19ஆம் தேதி வரை பல மாவட்டங்களில் கனமழை பெய்ய வாய்ப்பிருப்பதாக சென்னை வானிலை ஆய்வு மையம் கணித்திருக்கிறது. அதன்படி வேலூர், திருப்பத்தூர், கிருஷ்ணகிரி, தருமபுரி, சேலம் மற்றும் திருவண்ணாமலை ஆகிய மாவட்டங்களில் 16ஆம் தேதி கனமழை பெய்ய வாய்ப்பிருப்பதாக வானிலை மையம் தெரிவித்திருக்கிறது. தமிழகத்தில் யார் கூட்டணி வைத்தாலும் 2026 சட்டமன்ற தேர்தலில் திமுக 7வது முறையாக ஆட்சியை பிடிக்கும் என்று அமைச்சர் மூர்த்தி திட்டவட்டமாக தெரிவித்தார். கொட்டாம்பட்டியில் நடைபெற்ற நலத்திட்ட உதவிகள் வழங்கும் நிகழ்ச்சியில் பங்கேற்று பேசிய அவர் மதுரை, மேலூர் தொகுதியில் யார் சவால் விட்டாலும் திமுக மக்கள் ஆதரவோடு வெற்றி பெறும் என்றார். அதிமுகவில் இருந்து பிரிந்தவர்கள் அனைவரும் இன்னும் 1 மாதத்தில் ஒன்றிணைவார்கள் என முன்னாள் அமைச்சர் செங்கோட்டையன் நம்பிக்கை தெரிவித்தார். தம்மை பொறுத்தவரை இயக்கம் நன்றாக இருக்க வேண்டும், எல்லாரும் ஒன்றிணைய வேண்டும் என்பதும் ஜெயலலிதாவின் ஆட்சி தமிழகத்தில் மலர வேண்டும் என்பதே தம்முடைய முழு ஆசை என்றும் செங்கோட்டையன் கூறினார்.
அதிமுகவை பாஜக கூறு போட்டு துண்டு துண்டாக்கி விட்டதாக தமிழக காங்கிரஸ் தலைவர் செல்வ பெருந்தகை விமர்சித்தார். ராமநாதபுரத்தில் நடைபெற்ற வாக்கு திருட்டு குறித்த விளக்க பொதுக்கூட்டத்தில் பேசிய அவர், அதிமுகவை உடைப்பதற்கும் சிதைப்பதற்கும் பாஜக துணிந்து விட்டதாகவும் அதிமுகவின் உண்மையான தலைவர்கள் யார் என்பது கேள்விக்குறியாக உள்ளதாகவும் கூறினார். தமிழ்நாட்டில் இன்று அசைக்க முடியாத சக்தி தேமுதிக என்று உணர்த்துவோம் என அக்கட்சியின் பொதுச் செயலாளர் பிரேமலதா விஜயகாந்த் சூளுரைத்துள்ளார். தேமுதிக தொடங்கி 20 ஆண்டுகள் நிறைவடைந்து 21ஆம் ஆண்டிற்குள் அடியெடுத்து வைக்கும் நிலையில் அக்கட்சி தொண்டர்களுக்கு கடிதம் எழுதியுள்ள அவர் 2026 சட்டமன்ற தேர்தல் ஒரு மிகப்பெரிய சவாலான தேர்தல் என குறிப்பிட்டுள்ளார். அன்புமணியை நீக்குவதற்கு ராமதாசுக்கு அதிகாரம் இல்லை என பாமக வழக்கறிஞர் பாலு கூறியது குறித்த கேள்விக்கு கட்சியின் நிறுவனர் ராமதாஸ் பதிலளிக்காமல் வெறும் சைகையை மட்டும் காட்டிவிட்டு சென்றார். தைலாபுரத்தில் செய்தியாளர்களை சந்தித்த அவர், கட்சிக்காரர்களுக்கு தொந்தரவு இருக்கக்கூடாது, செலவுகள் வைக்கக்கூடாது என்பதற்காக தாமே அவர்களை தேடி செல்வதாக தெரிவித்தார். இந்திய கம்யூனிஸ்ட் கட்சியின் மாநில செயலாளராக வீரபாண்டியன் தேர்வு செய்யப்பட்டுள்ளார். 10 ஆண்டுகளாக மாநில செயலாளராக இருந்த முத்தரசனின் பதவிக்காலம் நிறைவடைந்த நிலையில் சென்னையில் நடந்த மாநில குழு கூட்டத்தில் வீரபாண்டியன் அடுத்த செயலாளராக தேர்வு செய்யப்பட்டார். கடந்த 5 வாரங்களாக தமிழகம் முழுவதும் நடைபெற்ற நலம் காக்கும் ஸ்டாலின் திட்ட முகாம் மூலம் 2,60,910 பேர் பயன்பெற்றிருப்பதாக அமைச்சர் மா சுப்பிரமணியன் தெரிவித்தார். சென்னை அடுத்த மாதவரத்தில் செய்தியாளர்களுக்கு பேட்டியளித்த அவர், கிட்னி திருட்டு விவகாரத்தில் தமிழக அரசு வெளிப்படைத் தன்மையுடன் செயல்பட்டு நடவடிக்கை எடுத்திருப்பதாக கூறினார். தாவேக தலைவர் விஜய் பிரச்சாரம் குறித்து விமர்சனம் செய்துள்ள சட்டப்பேரவை சபாநாயகர் அப்பாவு, நடிகர் என்பதால் விஜயை பார்க்க ரசிகர்கள் வருகிறார்கள் என்றும் அவர்கள் பொழுதுபோக்கிற்காக செல்வதாகவும் தெரிவித்தார். கன்னியாகுமரியில் செய்தியாளர்களுக்கு பேட்டி அளித்த அவர், 2011 சட்டமன்ற தேர்தலின் போது நடிகர் வடிவேலுக்கு கூட கூட்டம் அதிகமாக வந்ததாக தெரிவித்தார். தமிழகம் முழுவதும் சனிக்கிழமையன்று நடைபெற்ற தேசிய லோக் அதாலத் மூலம் 90,892 வழக்குகளுக்கு தீர்வு காணப்பட்டு பாதிக்கப்பட்டவர்களுக்கு 718,74,00,000 ரூபாய் நிவாரணம் வழங்கப்பட்டுள்ளது. சென்னை உயர்நீதிமன்றத்தில் 6 அமர்வுகளும், உயர்நீதிமன்ற மதுரை கிளையில் 3 அமர்வுகளும் வழக்குகளை விசாரணைக்கு எடுத்துக் கொண்டன. சென்னை விமான நிலையத்திலிருந்து சிங்கப்பூர், இலங்கை மற்றும் ஹைதராபாத்திற்கு புறப்பட ஏர் இந்தியா எக்ஸ்பிரஸ் விமானங்கள் 3 மணி நேரம் காலதாமதம் செய்ததால் பயணிகள் அவதிக்குள்ளாகினர். விமானங்கள் தாமதத்திற்கான காரணங்களை சரிவர தெரிவிக்காததால் ஆத்திரமடைந்த பயணிகள் ஏர் இந்தியா கவுண்டரை முற்றுகையிட்டு கடும் வாக்குவாதத்தில் ஈடுபட்டனர். தாய்லாந்து நாட்டிலிருந்து சென்னை விமான நிலையத்திற்கு கடத்தி வரப்பட்ட 3 கோடி ரூபாய் மதிப்புள்ள 3 கிலோ ஹைட்ரோபோனிக் கஞ்சா போதைப் பொருளை சுங்கத்துறை அதிகாரிகள் பறிமுதல் செய்து 2 பேரை கைது செய்தனர். வடமாநிலத்தைச் சேர்ந்த 2 பேர் தாய்லாந்து நாட்டிற்கு சுற்றுலா பயணிகளாக சென்றுவிட்டு சென்னை திரும்பிய போது கடத்தலில் ஈடுபட்டது தெரிய வந்தது. அறிவியல் சார்ந்த கேள்வியும் தாம் படித்த கல்வியுமே தம்மை விஞ்ஞானியாக மாற்றியதாக இஸ்ரோவின் முன்னாள் தலைவர் மயில்சாமி அண்ணாதுரை கூறினார். அரசு பள்ளியில் படித்த தாமும் ஒரு ஏழை மாணவன்தான் என்றவர், சிறந்த கல்வி நிறுவனங்களில் மாணவர்கள் தங்களை இணைத்துக் கொண்டால் அது அறிவியல் என்ற கடலில் கொண்டு போய் சேர்த்துவிடும் என்று கூறினார். சீமான் விவகாரத்தில் தான் மன்னிக்க தயார் எனவும் சீமான் மன்னிப்பு கேட்டு வழக்கை முடிக்க வேண்டும் எனவும் நடிகை விஜயலட்சுமி வீடியோ வெளியிட்டுள்ளார். ஏற்கனவே தான் மன உளைச்சலில் இருப்பதாகவும் மனிதாபிமான பெண் என்பதால் உடனே சீமான் வழக்கை முடிக்க நடவடிக்கை எடுக்க வேண்டும் எனவும் விஜயலட்சுமி வீடியோவில் வலியுறுத்தியுள்ளார். ராமநாதபுரம் ராமேஸ்வரம் இடையே ரயில் பாதை மின்மயமாக்கும் பணிகள் நிறைவடைந்ததை அடுத்து ரயில்வே முதன்மை மின்சார பொறியாளர் சிறப்பு ரயில் மூலம் ஆய்வு மேற்கொண்டார். சிறப்பு ரயிலில் பயணம் செய்த அதிகாரிகள் 53 கிலோமீட்டர் தூரம் வரையிலான ரயில் பாதையில் மின்மயமாக்கப்பட்ட பணிகளை சோதனை செய்தனர். திமுக ஆட்சி அமைந்த பிறகு தமிழகம் முழுவதும் 3001 புதிய ரேஷன் கடைகள் பிரிக்கப்பட்டுள்ளதாகவும் 21 லட்சம் புதிய குடும்ப அட்டைகள் வழங்கப்பட்டுள்ளதாகவும் உணவுத்துறை அமைச்சர் சக்கரபாணி தெரிவித்துள்ளார். திண்டுக்கல் மாவட்டம் ஒட்டன்சத்திரம் அருகே உங்களுடன் ஸ்டாலின் திட்ட முகாமில் பங்கேற்ற பின்னர் செய்தியாளர்களிடம் பேசிய அமைச்சர் இவ்வாறு தெரிவித்தார்.
சென்னை குரோம்பேட்டை ஜிஎஸ்டி சாலையில் ஆளுநர் RN ரவி சென்றபோது பாதுகாப்பு பணியில் இருந்து பெண் காவலரின் இருசக்கர வாகனத்தை திருடிச் சென்ற நபரை போலீசார் கைது செய்தனர். இது தொடர்பாக காவலர் ஜமீமா அளித்த புகாரின் பேரில் அங்கு பதிவான CCTV காட்சியை ஆய்வு செய்த போலீசார் குரோம்பேட்டையைச் சேர்ந்த பிரசாந்தை பிடித்தனர். மதுரை மாவட்டம் மேலூர் பகுதியில் பாஜக பெயரை சொல்லி உணவகம் உள்ளிட்ட கடைகளில் பணம் வசூல் செய்த நபரை பிடித்து பாஜகவினர் காவல்துறையிடம் ஒப்படைத்தனர். வைரமுத்து என்ற அந்த நபர் பாஜக முன்னாள் மாநில தலைவர் அண்ணாமலை, அம்பேத்கர் புகைப்படத்துடன் 500 ரூபாய் மற்றும் 2000 ரூபாய் என நன்கொடை புத்தகம் அடித்து வசூல் வேட்டையில் ஈடுபட்டு வந்தது தெரிய வந்தது. வேலூர் மாவட்டம் கிறிஸ்டியன்பேட்டை சோதனை சாவடி அருகே போலி பதிவெண்ணில் இயக்கப்பட்ட ஆம்னி பேருந்தை போக்குவரத்து துறை அதிகாரிகள் பறிமுதல் செய்தனர். ஆந்திராவிலிருந்து திருவண்ணாமலைக்கு இயக்கப்பட்ட அந்த பேருந்தில் தமிழ்நாட்டின் பதிவெண் போலியாக பயன்படுத்தப்பட்டதன் மூலம் தமிழக அரசுக்கு வரி வருவாய் இழப்பு ஏற்படுத்தப்பட்டது தெரிய வந்தது. பெரம்பலூர் மாவட்டம் கொளக்காநத்தத்தில் உள்ள அரசு ஆரம்ப சுகாதார நிலையத்தில் மாவட்ட ஆட்சியர் மிருணாளினி திடீரென இரவு நேரத்தில் நேரில் சென்று ஆய்வு மேற்கொண்டார். அப்போது பணி நேரத்தில் மருத்துவமனையில் இல்லாத மருத்துவர் மற்றும் பதிவேடுகளை முறையாக பராமரிக்காத செவிலியர்கள் மீது துறை ரீதியாக நடவடிக்கை எடுக்க உத்தரவிட்டார். காரைக்காலில் அரசியல் கட்சி சார்பில் பேனர் வைத்திருந்த தட்டியில் தூக்கிட்டு தற்கொலை செய்து கொண்ட நபர் குறித்து போலீசார் விசாரணை மேற்கொண்டு வருகின்றனர். புதிய பேருந்து நிலையம் அருகில் அரசியல் கட்சியினர் தட்டிகள் அமைத்து பேனர்கள் வைத்திருந்த நிலையில் அதில் தூக்கிட்டு தற்கொலை செய்து கொண்ட மர்ம நபரின் சடலத்தை போலீசார் மீட்டனர். திண்டுக்கல்லில் சாலை விபத்தில் மதுரை அரசு ராஜாஜி மருத்துவமனையில் சிகிச்சை பெற்று வந்த 15 வயது சிறுவன் மூளைச்சாவு அடைந்த நிலையில் அவரது கல்லீரல், சிறுநீரகம், கருவிழிகள் ஆகியவற்றை பெற்றோர் தானமாக வழங்கினர். இதன் மூலம் 5 பேருக்கு மறுவாழ்வு கிடைத்த நிலையில் சிறுவனின் உடலுக்கு மருத்துவமனை முதல்வர், மருத்துவர்கள் மற்றும் செவிலியர்கள் மரியாதை செலுத்தினர். சென்னையை அடுத்த பட்டாபுரம் அருகே நடத்தையில் சந்தேகப்பட்டு காதல் மனைவியை கத்தியால் குத்திய கணவர் தூக்கிட்டு தற்கொலை செய்து கொண்டார். வெல்டிங் வேலை செய்து வந்த கரிமேடு பகுதியைச் சேர்ந்த சரண்ராஜ் என்பவர் மதுவுக்கு அடிமையானதால் காதலித்து திருமணம் செய்த மனைவி மீது சந்தேகப்பட்டு அடிக்கடி தகராறில் ஈடுபட்டு வந்ததாக தெரிகிறது. திருநங்கைகளுக்கு ஒதுக்கீடு செய்யப்பட்ட வீட்டுமனைகளை அளவீடு செய்து கொடுக்க எதிர்ப்பு தெரிவித்து அதிகாரிகளை தடுத்து நிறுத்தி மக்கள் சாலை மறியலில் ஈடுபட்டதால் பரபரப்பு ஏற்பட்டது. நாமக்கல் மாவட்டம் திருச்செங்கோடு அருகே வரகூராம்பட்டியில் 33 திருநங்கைகளுக்கு வீடுமனை ஒதுக்கீடு செய்யப்பட்ட நிலையில் நிலத்தை அளவீடு செய்ய மக்கள் எதிர்ப்பு தெரிவித்தனர். திருநெல்வேலியில் மாவட்ட சட்டப்பணிகள் ஆணைக்குழு சார்பில் நடைபெற்ற தேசிய மக்கள் நீதிமன்றத்தில் 2000க்கும் மேற்பட்ட வழக்குகள் சமரசம் செய்து வைக்கப்பட்டு பாதிக்கப்பட்டவர்களுக்கு 6,57,00,000 மதிப்பிலான இழப்பீட்டுத் தொகை வழங்கப்பட்டது. சென்னை உயர்நீதிமன்ற நீதிபதி GK இளந்திரையன் முன்னிலையில் மாவட்ட முதன்மை நீதிபதி சாய் சரவணன் தலைமையில் இந்த நிகழ்ச்சி நடைபெற்றது. செய்திகள் 100 தொகுப்பு தொடர்கிறது. கரூரில் நடைபெறும் திமுகவின் முப்பெரும் விழா 2026 தேர்தலுக்கான திருப்பு முனையாக அமையும் என அமைச்சர் முத்துசாமி தெரிவித்தார். கரூர் கோடாங்கிப்பட்டி பகுதியில் முப்பெரும் விழாவுக்கான முன்னேற்பாடு பணிகளை பார்வையிட்டு ஆய்வு செய்தவர் இந்த விழாவில் 3 லட்சம் தொண்டர்கள் பங்கேற்க வாய்ப்புள்ளதாக கூறினார். சென்னை உயர்நீதிமன்ற நீதிபதி எம் சுந்தரை மணிப்பூர் உயர்நீதிமன்ற தலைமை நீதிபதியாக நியமித்து குடியரசுத் தலைவர் உத்தரவிட்டுள்ளார். சென்னை உயர்நீதிமன்றத்தின் 2வது மூத்த நீதிபதியாக இருந்த அவரை மணிப்பூர் உயர்நீதிமன்ற தலைமை நீதிபதியாக நியமிக்க உச்சநீதிமன்ற கொலிஜியம் அண்மையில் பரிந்துரைத்திருந்தது குறிப்பிடத்தக்கது. தென்காசி மாவட்டம் ஆலங்குளம் அருகே தனியார் மருத்துவமனையில் சிகிச்சை பெற்று வந்த பெண் உயிரிழந்த நிலையில் உரிய அனுமதியின்றி செயல்பட்டதாக மருத்துவமனைக்கு சுகாதாரத்துறை அதிகாரிகள் சீல் வைத்தனர். அடைக்கலப்பட்டினத்தில் உள்ள GPS கிளினிக்கில் வேதம்புதூரைச் சேர்ந்த சுப்பம்மாள் காலில் ஏற்பட்ட காயத்திற்கு சிகிச்சை பெற்று வந்த நிலையில் உயிரிழந்தார்.
சென்னையில் புதிதாக தொடங்கப்பட்ட மாநகர மின்சார பேருந்தும் அரசு பேருந்தும் மோதிக்கொண்ட விபத்தில் பயணி ஒருவர் காயமடைந்தார். அரும்பாக்கத்தில் முன்னால் சென்று கொண்டிருந்த அரசு பேருந்து மீது பின்னால் வந்த மின்சார பேருந்து எதிர்பாராத விதமாக மோதியது. இதில் மாநகர பேருந்தின் முன்பக்க கண்ணாடி உடைந்து சேதமடைந்த நிலையில் கடும் போக்குவரத்து நெரிசல் ஏற்பட்டது. திருவள்ளூரில் செல்போன் வாங்கி கொடுப்பது தொடர்பாக மது போதையில் ஏற்பட்ட தகராறில் இளைஞர் கொலை செய்யப்பட்ட வழக்கில் அவரது நண்பர்கள் 3 பேரை போலீசார் கைது செய்தனர். திரூரைச் சேர்ந்த சங்கர் மற்றும் அவரது நண்பர்களான ஜெய் சிவா, சுமன் மற்றும் கைலாஷ் ஆகிய 4 பேரும் மது அருந்திக் கொண்டிருந்த போது ஏற்பட்ட தகராறில் சங்கரை சக நண்பர்கள் கல்லால் அடித்து கொன்றதாக கூறப்படுகிறது. தஞ்சை மாவட்டம் இடையாத்தியில் உள்ள கல்லணை ஆற்றுப்பாலம் அருகே மர்மமாக இறந்து கிடந்த இளைஞரின் உயிரிழப்பில் சந்தேகம் இருப்பதாக கூறி அவரது மனைவி மற்றும் உறவினர்கள் சாலை மறியல் போராட்டத்தில் ஈடுபட்டனர். மேல ஊரணிபுரத்தைச் சேர்ந்த அபிமன்யு தனது நண்பர்கள் அழைப்பதாக கூறி வெளியே சென்ற நிலையில் காயத்துடன் இறந்து கிடந்ததாக கூறப்படுகிறது. சென்னை OMR சாலை ஒக்கியம் அருகே தனியார் வணிக வளாகத்தில் ஏற்பட்ட பயங்கர தீ விபத்தால் அப்பகுதி முழுவதும் கரும் புகை மண்டலமாக காட்சி அளித்தது. தனியார் வணிக வளாகத்தின் 2வது தளத்தில் மின்கசிவு ஏற்பட்டு திடீரென தீ பிடித்ததாக கூறப்படுகிறது. தகவல் அறிந்து அங்கு சென்ற தீயணைப்பு வீரர்கள் சுமார் 3 மணி நேரம் போராடி தீயை கட்டுக்குள் கொண்டு வந்தனர். கொடைக்கானல் பெரும்பள்ளம் அருகே சாலையில் டிப்பர் லாரி கவிழ்ந்து விபத்துக்குள்ளானதில் ஓட்டுநர் நல்வாய்ப்பாக உயிர் தப்பினார். பெரும்பள்ளம் செல்லும் பகுதியில் நடைபெற்று வரும் சாலை பணிக்காக எம்சாண்ட் ஏற்றி வந்த டிப்பர் லாரி இறக்கமான சாலையில் சென்றபோது ஓட்டுநரின் கட்டுப்பாட்டை இழந்து கவிழ்ந்தது. தம்பி மனைவியின் வங்கி கணக்கில் இருக்கும் பணத்தை மருத்துவ செலவுக்கு பயன்படுத்த வாரிசு சான்றிதழ் வழங்க கோரி 95 வயது மூதாட்டி ஆம்புலன்ஸில் சென்று உங்களுடன் ஸ்டாலின் முகாமில் மனு அளித்தார். மதுரை மாவட்டம் திருப்பரங்குன்றம் அருகே திருநகரில் உள்ள பிராமண டிரஸ்டில் வசித்து வந்த மூதாட்டி லீலாவதியின் தம்பியின் மனைவியும் உயிரிழந்த நிலையில் மூதாட்டி மனு அளித்தார். தென்காசி மாவட்டம் கடையநல்லூர் அருகே கள்ளம்புளி கிராமத்தில் கால்வாய் மூலம் வரும் நீரை 2ஆக பிரிக்கும் வகையில் குழாய் அமைக்கும் பணிகளுக்கு எதிர்ப்பு தெரிவித்து கிராம மக்கள் குளத்தில் குடியேறும் போராட்டத்தில் ஈடுபட்டனர். போலீசார் பேச்சுவார்த்தை நடத்தி நடவடிக்கை எடுப்பதாக உறுதி அளித்ததை அடுத்து கலைந்து சென்றனர். திருப்பூர் மாவட்டத்தில் வெவ்வேறு வாகன விபத்துகளில் உயிரிழந்த குடும்பத்தினருக்கு 1,94,00,000 ரூபாய் இழப்பீட்டு தொகைக்கான காசோலைகள் வழங்கப்பட்டன. குன்னத்தூரைச் சேர்ந்த தனியார் கல்லூரி பேராசிரியர் கௌதம், மங்களத்தைச் சேர்ந்த தனியார் நிறுவன ஊழியர் திவாகர் இன்ஃபன்ட் உட்பட 3 வெவ்வேறு விபத்துகளில் உயிரிழந்த நிலையில் காசோலைகளை நீதிபதிகள் வழங்கினர். கடலூர் மாவட்டம் சிதம்பரம் அருகே 12 லட்சம் ரூபாய் மதிப்புள்ள 15 ஹான்ஸ் மூட்டைகளை பறிமுதல் செய்த போலீசார் கடத்தலில் ஈடுபட்ட 5 பேரை கைது செய்தனர். இந்த வருடம் மட்டும் 159 கிலோ கஞ்சாவும் 4260 கிலோ குட்கா போதைப் பொருட்களும் பறிமுதல் செய்யப்பட்டுள்ளதாக போலீசார் தெரிவித்தனர். கஞ்சா வழக்கில் 15 பேர் குண்டர் தடுப்புச் சட்டத்தின் கீழ் கைது செய்யப்பட்டிருப்பதாகவும் போலீசார் கூறினர். கடலூர் மாவட்டம் பன்ருட்டியில் ஏர்டெல் 5G நெட்வொர்க் கேபிள் போடுவதற்காக தோண்டப்பட்ட பள்ளம் பணிகள் முடிந்தும் மூடப்படாமல் இருப்பதால் விபத்து ஏற்படும் அபாயம் உள்ளதாக குற்றச்சாட்டு எழுந்துள்ளது. பள்ளத்தில் தற்போது மழைநீர் தேங்கியுள்ளதால் இரவு நேரங்களில் அவ்வழியே செல்லும் வாகன ஓட்டிகள் விபத்து ஏற்படும் அபாயம் உள்ளதாக அச்சம் தெரிவிக்கின்றனர். சென்னை புதுவண்ணாரப்பேட்டை துறைமுக பொறுப்பு கழக பள்ளியில் 25 ஆண்டுகள் கழித்து முன்னாள் மாணவர்களின் சந்திப்பு நிகழ்ச்சி நடைபெற்றது. தொடர்ந்து பள்ளிக்கால நினைவுகளை நினைவு கூறும் வகையில் தற்போதைய மாணவர்களின் புகைப்படங்கள் அடங்கிய வீடியோவானது ஒளிபரப்பப்பட்டது. முன்னாள் மாணவர்கள் ஆட்டமாடி பாட்டு பாடி தங்களது மகிழ்ச்சியை வெளிப்படுத்தினர். பொதுமக்கள் அதிகம் கூடும் இடங்களில் தீ விபத்து ஏற்பட்டால் எப்படி மீட்பது என்பது குறித்த மீட்பு பணிகள் ஒத்திகை சென்னை பூந்தமல்லியில் உள்ள அடுக்குமாடி குடியிருப்பு வளாகத்தில் நடைபெற்றது. இதில் அடுக்குமாடி குடியிருப்பில் தீ விபத்து ஏற்பட்டால் ஆபத்தில் சிக்கியுள்ளவர்களை கயிறுகள், ஏணிகள் மூலம் எவ்வாறு மீட்பது என தீயணைப்பு துறையினர் செய்து காட்டினர்.
மயிலாடுதுறை மாவட்டம் சீர்காழி அருகே திருப்புங்கூர் பகுதியில் பெய்த கனமழையின் காரணமாக திறந்த வெளியில் இயங்கும் நேரடி நெல் கொள்முதல் நிலையத்தில் கொட்டி வைத்துள்ள நெல்மணிகள் முளைக்கும் நிலை ஏற்பட்டுள்ளதாக விவசாயிகள் வேதனை தெரிவித்தனர். நெல் கொள்முதல் செய்ய காலதாமதம் செய்யப்படுவதே இதற்கு காரணம் என விவசாயிகள் குற்றம் சாட்டுகின்றனர். வெள்ளக்கோவில் கொங்குநாடு ரைபிள் கிளப் மாணவர்கள் ஆசிய துப்பாக்கிச் சுடும் போட்டியில் தங்க பதக்கங்கள் வென்று சாதனை படைத்துள்ளனர். தனிஷ்கா செந்தில்குமார், SM யூகன் ஆகியோர் இந்திய அணி சார்பில் கலந்து கொண்டு தனிப்பிரிவு போட்டியில் தலா 3 தங்கத்தையும் கலப்பு அணி பிரிவில் 1 தங்கத்தையும் வென்றனர். அவர்களுக்கு திருப்பூர் SP யாதவ் கிரிஷ் அசோக் பாராட்டு தெரிவித்தார். வேலூர் மாவட்டம் குடியாத்தம் அருகே அனுப்பு கிராமத்தில் வனப்பகுதியை ஒட்டியுள்ள விவசாய நிலத்தில் பயிரிடப்பட்டிருந்த வேர்க்கடலையை காட்டுப்பன்றி சேதப்படுத்தியதால் விளைநிலங்களுக்குள் புகுந்து சேதப்படுத்தி வரும் காட்டுப்பன்றியை கட்டுப்படுத்த வனத்துறையினர் நடவடிக்கை எடுக்க வேண்டும் என விவசாயிகள் கோரிக்கை விடுத்தனர். கோவை மாவட்டம் பேரூரில் அதிவேகமாக சென்ற கார் ஒன்று சாலையின் நடுவே உள்ள தடுப்புச் சுவர் மீது ஏறி விபத்துக்குள்ளானது. சிறுவாணி சாலையில் காந்திபுரத்திலிருந்து தொண்டாமுத்தூரை நோக்கி அதிவேகமாக வந்த கார் ஒன்று ஓட்டுநரின் கட்டுப்பாட்டை இழந்து சாலையின் நடுவே உள்ள தடுப்புச் சுவரின் மீது ஏறி விபத்துக்குள்ளானதில் ஓட்டுநர் சிறிய காயத்துடன் உயிர் தப்பினார். வேலூர் மாவட்டம் குடியாத்தம் அருகே வனப்பகுதியில் உள்ள சாலையை அனுமதியின்றி சீரமைத்ததாக கல்குவாரி மேலாளருக்கு 1 லட்சம் ரூபாய் அபராதம் விதிக்கப்பட்டது. தமிழக ஆந்திரா எல்லையான சைனகுண்டா வனப்பகுதியில் உள்ள சாலையில் ஏற்பட்ட பள்ளத்தை ஆந்திராவைச் சேர்ந்த கல்குவாரி மேலாளர் உமாசங்கர் அனுமதியின்றி சரி செய்ததாக கூறப்படுகிறது. கிருஷ்ணகிரி மாவட்டம் ஓத்தங்கரை அருகே கோயில் நிலத்தில் இருந்து மண் கொள்ளையடிக்கப்பட்டதாக புகார் எழுந்துள்ளது. மண்ணாடிப்பட்டியில் உள்ள வேடியப்பன் கோயிலுக்கு சொந்தமான நிலத்தில் இருந்து 200 யூனிட் மண் கொள்ளையடிக்கப்பட்டது குறித்து மாவட்ட நிர்வாகம் உரிய நடவடிக்கை எடுக்க வேண்டும் என அப்பகுதி மக்கள் கோரிக்கை விடுத்தனர். ஈரோடு மாவட்டம் பவானியில் உள்ள ஒருங்கிணைந்த நீதிமன்றத்தில் நடைபெற்ற தேசிய லோக் அதாலத் மூலம் 249 வழக்குகளுக்கு தீர்வு காணப்பட்டது. மாவட்ட சட்டப்பணிகள் குழு தலைவர் R. ஹரிஹரன் மற்றும் கூடுதல் மாவட்ட அமர்வு நீதிபதி AM ரவி உள்ளிட்டோர் அடங்கிய அமர்வு நிலுவையில் உள்ள வழக்குகளை விசாரித்து 7,44 லட்சம் ரூபாய் நிவாரணமாக வழங்கினர். நாகை அருகே திருமருகலில் வீட்டு வாசலில் நிறுத்தப்பட்டிருந்த இருசக்கர வாகனத்தை திருடிச் சென்ற கும்பலை CCTV காட்சிகள் உதவியுடன் போலீசார் தேடி வருகின்றனர். திருமருகல் ரத்தினகிரீஸ்வரர் கோயில் தெற்கு வீதியைச் சேர்ந்த ராஜா தனது இருசக்கர வாகனத்தை வழக்கம் போல் வீட்டு வாசலில் நிறுத்தியிருந்தார். முகமூடி அணிந்து வந்த 6 பேர் கொண்ட மர்ம கும்பல் வாகனத்தை திருடிச் சென்றது. பிரதமர் மோடி மற்றும் அவரது தாயாரையும் விமர்சனம் செய்து AI வீடியோ வெளியிட்டது தொடர்பாக காங்கிரஸ் மீது டெல்லி போலீசார் வழக்கு பதிவு செய்துள்ளனர். பீகாரில் சட்டமன்ற தேர்தல் நடைபெற உள்ளதை முன்னிட்டு பிரதமர் மோடியை பற்றி விமர்சித்து காங்கிரஸ் தகவல் தொழில்நுட்ப அணி AI வீடியோ வெளியிட்டுள்ளது. இது தொடர்பாக நடவடிக்கை எடுக்க கோரி பாஜக தரப்பில் புகார் அளிக்கப்பட்டுள்ளது. பாகிஸ்தானுக்கு செல்லும் செனாப் நதி நீரை நிறுத்தி ரத்தமும் நீரும் ஒன்றாக பாயாது என்று கூறிய பிரதமரின் பேச்சை மேற்கோள் காட்டிய மகாராஷ்டிர முன்னாள் முதலமைச்சர் உத்தவ் தாக்கரே ஒரே நேரத்தில் இரு நாடுகளுக்கிடையே போரும் கிரிக்கெட் விளையாட்டும் எப்படி நடைபெறும் என கேள்வி கேட்டு விமர்சித்தார். தேசப்பற்றில் கிரிக்கெட் வாரியம் வியாபாரம் செய்வதாக குற்றம் சாட்டிய அவர் அரபு நாட்டில் பாகிஸ்தானுடன் இந்தியா விளையாடுவது பணத்திற்காக மட்டுமே என விமர்சனம் செய்தார். ஆசிய கோப்பை கிரிக்கெட்டில் இந்தியா பாகிஸ்தான் போட்டிக்கு எதிர்ப்பு தெரிவித்து உத்தரப்பிரதேச மாநிலம் கான்பூரில் MP அசாதுதீன் ஓவைசியின் ஆதரவாளர்கள் ஆர்ப்பாட்டத்தில் ஈடுபட்டனர். பாகிஸ்தான் பிரதமர் ஷபாஸ் ஷெரீஃபின் பதாகைகளை தரையில் போட்டு மிதித்தும் ஆவேசமடைந்தனர். மேகாலயாவுக்கு தேனிலவு சென்றபோது காதலனுடன் சேர்ந்து கணவரை கொலை செய்த வழக்கில் கைதான சோனம் ரகுவன்ஷி ஜாமீன் கோரி சோஹ்ரா நீதித்துறை நடுவர் நீதிமன்றத்தில் மனு தாக்கல் செய்துள்ளார். அதில் குற்றப்பத்திரிகையில் சில குறைபாடுகள் இருப்பதாக கூறி தாக்கல் செய்யப்பட்டுள்ள ஜாமீன் மனு வரும் 17ஆம் தேதி விசாரணைக்கு வருகிறது. மகாராஷ்டிர மாநிலம் மும்பை நகரில் இரவு பரவலாக மழை பெய்ததால் வெப்பம் தணிந்து குளிர்ச்சியான சூழல் நிலவியது. இருசக்கர வாகனங்களும் 4 சக்கர வாகனங்களும் முகப்பு விளக்குகளை ஒளிரவிட்டபடி சென்றன. குறிப்பாக ஈஸ்டர்ன் எக்ஸ்பிரஸ் நெடுஞ்சாலை பகுதியில் நல்ல மழை பெய்தது.
ஜம்மு காஷ்மீர் மாநிலம் ஸ்ரீநகரில் உள்ள தால் ஏரியில் காவல்துறையினருக்கும் பொதுமக்களுக்கும் இடையே உள்ள பிணைப்பை மேம்படுத்தும் விதமாகவும் இளைஞர்களை ஊக்குவிக்கும் விதமாகவும் ஜோஷ்னி தால் எனும் நீர் விளையாட்டு விழா நடைபெற்றது. சுமார் 700 விளையாட்டு வீரர்கள் கலந்து கொண்டு படகு ஓட்டி மகிழ்ந்தனர். இங்கிலாந்தில் சீக்கிய பெண் கூட்டு பாலியல் வன்கொடுமை செய்யப்பட்ட சம்பவம் அதிர்ச்சியை ஏற்படுத்தியுள்ளது. கொடூரத்தை நிகழ்த்திவிட்டு உங்கள் நாட்டுக்கே திரும்பிச் செல் என இனவெறியுடன் நடந்து கொண்ட மனித உறவிலான மிருகங்கள் குறித்து அப்பெண் கொடுத்த அடையாளத்தை வைத்து போலீசார் விசாரணை நடத்தி வருகின்றனர். ரஷ்யாவிடமிருந்து எண்ணெய் வாங்குவதை நிறுத்த வேண்டும் என நேட்டோ நாடுகளுக்கு அமெரிக்க அதிபர் டொனால்ட் ட்ரம்ப் வலியுறுத்தியுள்ளார். நேட்டோ நாடுகள் எண்ணெய் வாங்குவதை நிறுத்தினால் உக்ரைன் ரஷ்யா போர் முடிவுக்கு வரும் எனவும் ட்ரம்ப் நம்பிக்கை தெரிவித்துள்ளார். மேலும் நேட்டோ நாடுகள் சீனாவுக்கு 50 முதல் 100% வரை வரி விதிக்க வேண்டும் எனவும் ட்ரம்ப் கேட்டுக்கொண்டார். இளைஞர்களின் போராட்டத்தால் வன்முறை வெடித்த நேபாளத்தில் மெல்ல மெல்ல இயல்பு நிலை திரும்பி வருவதால் தலைநகர் காத்மாண்டு உள்ளிட்ட பல்வேறு பகுதிகளிலும் அமலில் இருந்த ஊரடங்கு உத்தரவு நீக்கப்பட்டது. கடந்த சில நாட்களாக மூடப்பட்டிருந்த கடைகள், வணிக வளாகங்கள், காய்கறி சந்தைகள் மீண்டும் திறக்கப்பட்ட நிலையில் சாலைகளில் போக்குவரத்தும் தொடங்கியது. காசாவில் உள்ள பணைய கைதிகளை பேச்சுவார்த்தை மூலம் மீட்டு ஹமாஸ் அமைப்புடனான போரை நிரந்தரமாக முடிவுக்கு கொண்டுவர இஸ்ரேல் அரசை வலியுறுத்தி உறவினர்கள் ஆர்ப்பாட்டம் நடத்தினர். கத்தாரில் ஹமாஸ் தலைவர்களின் மீது இஸ்ரேல் நடத்திய தாக்குதலை சுட்டிக்காட்டிய போராட்டக்காரர்கள் பணைய கைதிகளை மீட்கும் முயற்சியில் நெத்தன்யாகுவுக்கு ஈடுபாடு இல்லை என குற்றம் சாட்டினர். வடமேற்கு பாகிஸ்தானில் இனவெறி போராளிகள் நடத்திய தாக்குதலில் பாகிஸ்தானைச் சேர்ந்த பாதுகாப்பு படையினர் 12 பேர் பலியாகினர். ஆப்கானிஸ்தான் எல்லை பகுதியில் உள்ள தெற்கு வசீரிஸ்தான் பகுதியில் பாதுகாப்பு படையினர் மீது இனவெறி போராளிகள் துப்பாக்கிச் சூடு நடத்தினர். பாதுகாப்பு படையினர் நடத்திய பதில் தாக்குதலில் 13 இனவெறி போராளிகள் கொல்லப்பட்டனர். ஐக்கிய அரபு அமீரகத்தில் நடைபெற்று வரும் ஆசிய கோப்பை கிரிக்கெட் போட்டியில் குரூப் ஏ பிரிவில் பாகிஸ்தானுக்கு எதிரான போட்டியில் இந்திய அணி இன்று பல பரீட்சை நடத்துகிறது. முதல் போட்டியில் ஐக்கிய அரபு அமீரக அணியை எளிதில் வீழ்த்திய இந்திய அணி இரண்டாவது போட்டியில் பாகிஸ்தானை எதிர்கொள்கிறது. ஆசிய கோப்பை கிரிக்கெட் போட்டியில் பாகிஸ்தானுக்கு எதிராக விளையாடும் இந்திய அணிக்கு 8 பேட்ஸ்மேன்கள் தேவைதானா என ஸ்ரீகாந்த் வினவினார். இந்திய அணியின் பலத்தை பார்க்கும்போது 4 வீரர்களுக்கு மேல் வாய்ப்பு கிடைக்குமா என தெரியவில்லை என்றார். மேலும் வரும் போட்டியில் வேகப்பந்து வீச்சாளர் ஹர்தீப் சிங்குக்கு வாய்ப்பளிக்க வேண்டும் என்றும் கூறினார். அபுதாபியில் நடைபெற்ற ஆசிய கோப்பை கிரிக்கெட் போட்டியில் வங்கதேசத்தை வீழ்த்தி இலங்கை அணி முதல் வெற்றி பெற்றது. முதலில் களமிறங்கிய வங்கதேச அணி நிர்ணயிக்கப்பட்ட 20 ஓவர்களில் 5 விக்கெட்டுகள் இழப்புக்கு 139 ரன்கள் எடுத்தது. பின்னர் ஆடிய இலங்கை அணி 14.4 ஓவரில் 4 விக்கெட்டுகள் இழப்பிற்கு 140 ரன்கள் எடுத்து எளிதில் வெற்றி பெற்றது. பதும் நிசங்கா 50 ரன்களும் கமில் மிஷாரான் 46 ரன்களும் எடுத்தனர். ஜெய்ப்பூரில் நடைபெற்ற ப்ரோ கபடி லீக் போட்டியில் தெலுங்கு டைட்டன்ஸ் அணியை வீழ்த்தி புனேரி பல்தான் அணி வெற்றி பெற்றது. தொடக்க முதலே சிறப்பாக விளையாடிய புனேரி பல்தான் அணி 39-33 என்ற புள்ளி கணக்கில் தெலுங்கு டைட்டன்ஸ் அணியை வீழ்த்தியது. இந்த 5வது வெற்றியின் மூலம் புனேரி பல்தான் அணி புள்ளி பட்டியலில் முதலிடத்திற்கு முன்னேறியது. ஹாங்காங் ஓபன் பேட்மிண்டன் போட்டியில் ஆண்கள் ஒற்றையர் பிரிவு ஆட்டத்தில் இந்தியாவின் லக்ஷ்யா சென் இறுதிப் போட்டிக்கு முன்னேறி அசத்தினார். அரையிறுதி ஆட்டத்தில் உலகின் 9வது நிலை வீரரான தைவானை சேர்ந்த சவுடைன் சென்னை எதிர்கொண்ட லக்ஷ்யா சென் 23-21 மற்றும் 22-20 என்ற செட் கணக்கில் வெற்றி பெற்றார். முருகதாஸ் இயக்கத்தில் சிவகார்த்திகேயன் நடித்துள்ள மதராசி திரைப்படம் உலகம் முழுவதும் 65 கோடி ரூபாய்க்கு மேல் வசூலாகியுள்ளதாக தகவல் வெளியாகியுள்ளது. செப்டம்பர் 5ஆம் தேதி வெளியான திரைப்படம் ரசிகர்களிடையே நல்ல வரவேற்பை பெற்று வருகிறது. விரைவில் திரைப்படம் 100 கோடி ரூபாய் வசூலை தொடும் என எதிர்பார்க்கப்படுகிறது. தனுஷ் இயக்கி நடித்துள்ள இட்லி கடை திரைப்படத்தில் தனுஷின் அறிமுக போஸ்டர் வெளியாகியுள்ளது. முருகன் என்ற கதாபாத்திரத்தில் தனுஷ் நாயகனாக நடித்துள்ளார். நடிகர்கள் ராஜ்கிரண், அருண் விஜய், சமுத்திரகனி, சத்யராஜ் மற்றும் நித்யா மேனன் ஆகியோர் முக்கிய வேடத்தில் நடித்துள்ளனர். அக்டோபர் 1ஆம் தேதி திரைப்படம் வெளியாகிறது.
நடிகரும் இயக்குனருமான பார்த்திபன் அடுத்து தான் இயக்கி நடிக்கவுள்ள படத்தின் போஸ்டரை வெளியிட்டுள்ளார். நான் தான் சிஎம் என பெயரிடப்பட்டுள்ள போஸ்டரை வெளியிட்டுள்ள அவர், போடுங்கம்மா ஓட்டு, போட்டு சின்னத்தை பார்த்து எனவும், தாம் சிஎம் ஆனவுடன் முதலில் போடும் கையெழுத்து எனக்கு பின் அந்த சீட்டில் யாரும் அமரக்கூடாது என்பதுதான் என பதிவிட்டுள்ளார். ஜிவி பெருமாள் தயாரித்து இயக்கியுள்ள சரீரம் திரைப்படம் செப்டம்பர் 26ஆம் தேதி திரையரங்குகளில் வெளியாகும் என அறிவிக்கப்பட்டுள்ளது. புதுமுகங்கள் தர்ஷன் மற்றும் சார்மி இணைந்து இத்திரைப்படத்தில் நடித்துள்ளனர். காதலுக்காக பாலினத்தையே மாற்றிக்கொள்ளும் ஜோடிகளை சமூகம் ஏற்றுக்கொண்டதா இல்லையா என்ற கருத்தை மையமாக வைத்து சரீரம் திரைப்படம் உருவாகியுள்ளது. தஞ்சை மாவட்டம் பட்டுக்கோட்டை பாளையம் பகுதியில் உள்ள அருள்மிகு முத்துமாரியம்மன் ஆலய திருவிழாவில் பக்தர்கள் முளைப்பாரி மற்றும் பால்குடம் எடுத்து ஊர்வலமாக சென்று அம்மனுக்கு நேர்த்தி கடன் செலுத்தினர். நூற்றுக்கணக்கான பெண்கள் ஒரே கலரில் சேலை அணிந்து முளைப்பாரியை சுற்றி கும்மி அடித்து பாட்டு பாடியது ரம்மியமாக காட்சியளித்தது. நெல்லை மாவட்டம் திருக்குறுங்குடி மேற்கு தொடர்ச்சி மலைப்பகுதியில் அமைந்துள்ள மலை நம்பி கோயிலில் ஆவணி மாத கடைசி சனிக்கிழமை அன்று உரியடி திருவிழா கோலாகலமாக நடைபெற்றது. தொடர்ந்து மலை நம்பி சுவாமி கருட வாகனத்தில் எழுந்தருளி வீதி உலா வரும் நிகழ்ச்சியை ஆயிரக்கணக்கான பக்தர்கள் கண்டு ரசித்தனர். சிவகங்கை மாவட்டம் பிரான்மலையில் உள்ள ஷேக் அப்துல்லா தர்காவில் மத நல்லிணக்க சந்தனக்கூடு ஊர்வலம் வெகு விமரிசையாக நடைபெற்றது. மின் விளக்குகள் மற்றும் சம்பங்கி பூக்களால் அலங்கரிக்கப்பட்ட 3 ரதங்களில் சந்தன குடங்கள் ஊர்வலமாக எடுத்துச் செல்லப்பட்டது. இதில் ஏராளமான பக்தர்கள் பங்கேற்று வழிபாடு செய்தனர். தினமும் 1 GB டேட்டா ரீசார்ஜ் திட்டத்தை நிறுத்திய ஜியோ மற்றும் ஏர்டெல் நெட்வொர்க்கின் முடிவை இந்திய தொலைத்தொடர்பு ஒழுங்குமுறை ஆணையம் மறுபரிசீலனை செய்யவில்லை என தெரிகிறது. ஜியோ, ஏர்டெல் ஆகிய 2 நிறுவனங்களும் 1 GB டேட்டா ரீசார்ஜ் திட்டத்தை நிறுத்தியதால் வாடிக்கையாளர்கள் பலரும் அதிர்ச்சி அடைந்துள்ளனர்.